ஹேடா புப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் எதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறையா பேர் உனக்காக காத்திருப்பேன் அந்த ஷார்ட்ஸை ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி லைக் ஒன் ஷாட் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, அதான் போட்டுடலாம். உங்களோட விஷ் அதை நிறைவேற்றுறது தான் என்னோடய வேலை. ஸோ அதனால் அது ஸ்டோரியாக நான் கொண்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, அப்படியே வீடியோஸ்க்கு ஹைப்பும் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, ஓகேவாடா? அண்ட் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. என்னோடய ஃபேரி சேனல் இருக்குது இல்லையா? ஸோ அதில் சில ப்ராப்ளம்ஸுன்றதுனால என்னால் இதுக்கு மேலே அதில் போட முடியுமான்ட்டு எனக்கு தெரியலை. ஸோ நான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஐஷு மூன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் ஸ்டார்டிங் சீன் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லைக் பெட்ரூமில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். நீங்களும் டயாங்கும் லைக் என்ன சொல்கிறது, ஸ்கூல் டேஸ்லேருந்தே 2 பேருமே அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ரொம்ப ஒரு டீப்பான ஒரு லவ் உங்கள் 2 பேருதுமே. ஸோ டயாங்கும் நிலாவும் அவ்வளோ டீப்பான ஒரு லவ்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கூலும் சரி, ஸ்கூலில் எப்போ அப்படின்னா ஒரு 12th அந்த மாதிரியான டைமில் லவ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். அண்டு அதுக்கப்புறமா அது காலேஜுக்கும் ட்ராவல் ஆகி இருந்திருக்கும். காலேஜ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. இப்போ டயாங்க்கும் இப்போதைக்கு இது இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ள அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டப்பா ப்ளீஸ். நீங்களும் டயாங்கும் இப்போ பெட்ரூமில் தான் இருக்கீங்க. லைக் ஒன்றுமே போடாமல் தான் நீங்களும் டயாங்கும் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் டயாங்கோட செஸ்டில் படுத்துட்ருக்கீங்க. டே சொல்லு பேபி, என்ன? நீங்கள் அவரோட செஸ்ட் மேலே அப்படியே அந்த கையை வச்சு தலையை தூக்கி வச்சு பார்த்து பேசுவோம்ல, அது அந்த மாதிரி நீ எப்போ தாண்டா வேலைக்கு போகிற? நீ வேலைக்கு போனால் தானே நான் வீட்டில் பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க முடியும். இப்படியே இருந்தால் எப்படிடா? என் வீட்டில் வேற கேட்டுகிட்டே இருக்காங்க. டே, நான் மட்டும் என்ன பேபி பண்ணுறது? நானும் வேலைக்கு அங்கே இங்கேன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அவர் உங்ககிட்ட ஜஸ்ட் சமாளிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த ஒர்க்ஸ் போகிறது அதுக்கெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. உங்களை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட அவர் போய் சொல்கிறாரு. எப்போ தான் டே கிடைக்கும்? வீட்டில் வேற கேட்டுகிட்டே இருக்காங்க. படிப்பெல்லாம் முடிச்சிட்டல, அடுத்த வேலைக்கு போறியோ இல்லை கல்யாணம் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டே, நான் இப்போதைக்கு யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப எதா பேசுகிறீங்க. டேங்க அப்படியே அவங்கள இப்போ அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு அவர் உங்கள் மேலே தான் அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, கவலைப்படாதடி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறமா வேலையும் கிடச்சிரும், நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், அதுக்கப்புறம் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பும் செட்டில்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. ப்ராமிஸா? ப்ராமிஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட லிப்ஸ் அதாவது அவரோட ஐஸ் உங்கள் லிப்ஸ் கிட்ட தான் போகுது. உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. போதும் போதும், இதுக்கு மேலெல்லாம் வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லாதடி. இவ்வளோ அழகாக நீ பக்கத்தில் இருக்கும்போது வேண்டாம்லாம் சொன்னால் அது மனசு அப்படியே வலிக்குதுடி பொண்டாட்டி. ஒரே ஒரு ரவுண்டு ஒன்ஸ் மட்டும் போகலாமா? டே போதும், இது ஏற்கனவே ரொம்ப பண்ணிட்டடா. ப்ரொடெக்ஷன் வேற இல்லை டே. பேபி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. கரெக்டான டைமில் எப்போ எடுக்கணுமோ அப்போ நான் எடுத்துடுறேன். நீ கவலையே படாதடி பேபி அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறாரு. அவர் இவ்வளோ ஒரு மாதிரி கேட்கும்போது உங்களுக்கும் நோ சொல்லணும் அப்படின்ட்டு தோணல. நம்ம லவ் பண்ணுற பையன் நம்மக்கிட்ட இப்படி கேட்குறான், அவன் தான் நம்ம லைஃப் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் கேட்கும்போது உங்களால் அதுக்காகவும் முடியலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹெட்டை ஓகே அப்படின்ட்டு ஷேக் பண்ணுறீங்க. அது போதும் டயாங்க்கு. அவர் அகைன் உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே அவரோட ஷோல்டர்ஸ் நெக்கில் அப்படியே ரேப் ஆகுது. அவரோட ஹேண்டு உங்களோட வெஸ்ட்டு கிட்ட போய் பக்கத்தில் செம்மையாக இழுக்கிறாரு. அந்த கிஸ் அப்படியே ஹீட்டப் ஆகி
உங்களுக்கும் டயாங்க்கும் நடுவுல அகெயின் ஒன் மோர் வந்து நடக்குது. ஸோ இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்களும் டயாங்கும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு நைட் டைம் தான். உங்கள் வீட்டில் இருந்து திருட்டுத்தனமாக வெளியில் குதிச்சு தான் டயாங்கோட வீட்டுக்கு அவனோட ரூமுக்கு வந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து லைக் இப்போயே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு 4 மணி, ஒரு 2-3 மணிக்கு டயான் வந்து உங்களை எழுப்புறாரு. பொண்டாட்டி பொண்டாட்டி, கொஞ்சம் நேரம் ப்ளீஸ். பொண்டாட்டி எந்திரிடி. என்னட்டு எதுக்கு எழுப்புற? அப்படியே தூக்கத்திலேயே வந்து தேங்க பார்க்குறீங்க. உன்னோட வீட்டுக்கு போக வேண்டாமா? எந்திரிடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். எதை அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு நீங்கள் டைம் பார்க்குறீங்க. பார்த்தா வந்து 3 மணி. அச்சோ ஆமால. சரி சரி, நான் கிளம்புறேன், பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. பட் டைம் வந்துட்டு இரு, நானே கொண்டு போக நான் விடுறேன். இந்த நேரத்தில் நீ தனியாலாம் போக வேண்டாம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு டயாங்கும் அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து திருடுத்தனமாக ரூமுக்குள்ளார வந்தீங்களோ அதே மாதிரி திருடுத்தனமாக ரூம்லேருந்து எகிரி குதிச்சு அப்படியே வெளியிலையும் போய் இப்போ அவரோட பைக்கில் தான் உங்கள் வீட்டுக்கு அப்படியே மெதுவாக சவுண்ட் பைக்கை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறாரு. சவுண்டே வராமல் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்டாப்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக உள்ளார போகிறதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவரும் வந்து பாய்டே பொண்டாட்டி, காலையில் மீட் பண்ணலாம், ஓகே, பாய்டா மாமா அப்படின்னு அவரும் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டயாங் மட்டும் வேலைக்கு போயிட்டானா அவ்வளோதான், நம்ம கல்யாணம் அவங்க கூட தான் ஜாலியாக நம்ம புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ கனவுகளோட அவ்வளோ ஆசைகளோட நீங்கள் வந்து அப்படியே வந்து தூங்குறீங்க. அப்படியே விடியுது. ஒரு 7 மணிக்கு தான். நீங்கள் வந்து அப்படியே இன்னமும் டயர்டாக தான் இருக்குது. நீங்களும் அப்படியே எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு வெளியில் வரீங்க. ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி டைம் தான் நீங்கள் வெளியில் வரீங்க. அங்கே உங்கள் அப்பா அம்மா அண்ட் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும்னா தங்கச்சி வச்சுக்கோங்க, தம்பி வேணும்னா தம்பிங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ குளிச்சுட்டு வரீங்க, ரெடி ஆகிட்டு. மார்னிங் எல்லாருக்கும். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ ஹாப்பியாக வரீங்க. டேங்க்கு லைக் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் டேங்க் வேலைக்கு போயிடுவான். அந்த ஒரு சந்தோஷத்தில் அவனுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற அந்த வந்து ஃப்யூச்சருக்குள்ளேயே வந்து இன்னும் நீங்கள் இருக்கீங்க. வாம்மா வா வா, நல்லா தூங்குனியா? ஆப்பா நல்லா தூங்குனேன். டேய், நீ இன்னும் கிளம்பலையா? இன்னும் ஸ்கூலுக்கு மணிப்பார் 8 ஆயிடுச்சு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெருசாக வந்துட்டா இவ எப்படியோ சுறுசுறுப்பு மாதிரி. பாடி. டேய், உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. நிறுத்து, நீ மூடு, எங்களுக்கு தெரியும். அப்போ பாருப்பா, ஆரம்பிக்காதீங்க 2 பேரும் காலையிலேயே அப்படின்னு உங்கள் அம்மா உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் இங்கேயே இரு, உன் அப்பா ஒன்று உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஓ, என்ன ஒரு மார்க்கமாக சொல்கிறாங்க? என்னவா இருக்கும் அப்படின்ட்டு தான் அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க 2 பேருமே உங்களை பார்த்து லைக் ஒரு முறைச்சி பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. என்னது இது? எதுக்கு இவங்க இப்போ இடம்ல முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? அம்மா, எதுக்கு என்ன முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க? என்ன ஆச்சு? ஏன் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னா தானம்மா தெரியும். சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன பண்ணுது? உன் மனசில் என்ன இருக்குன்னு வந்து படிக்கிற இது இருக்கா என்ன? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடி. அப்போ சொல்லுமா, என்னதாம்மா பிரச்சனை? எதுக்கு 2 பேரும் வந்து இப்படி என்ன முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அப்பா, நீயாவது சொல்லப்பா. இது பாருங்களா, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இந்த டயாங் கூட சுற்றுறதை நிறுத்து. அவெல்லாம் எனக்கு சரியா உனக்கு பொருத்தமாக இருப்பான்ல எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ப்ளீஸ், திரும்ப இதை நீங்கள் ஆரம்பிக்காதீங்கப்பா. ஏன்ப்பா இப்படி வந்து அவனை பற்றி இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? அப்படிலாம் இல்லைப்பா. அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. நல்ல பையன். படித்து 2 வருஷம் வச்சு இன்னமும் வேலைக்கு போகாமல் இருக்கான். அவனை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் காதலிச்சிட்ருக்க. அவனுக்காக உருகி அவன் அந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை.
அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. அப்பா, அதெல்லாம் வந்து நான் நான் லவ் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கான். அவன் வேலைக்காக தான்ப்பா அலைஞ்சிட்டு இருக்கான். ஆமா, கிழிச்சான் வேலைக்கு. அவன் ஒன்னுத்தையும் புடுங்கல தெரியுமா? வெட்டியாதான் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். உன்னை நல்லா ஏமாத்துறான், நீயும் ஏமாந்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. பா, அப்படிலாம் இல்லப்பா, அவன் அப்ளை பண்ணிருக்கான்ப்பா. கண்டிப்பா இந்த ஒரு வாரத்துல அவனுக்கு வேலை கிடைச்சிரும். கிழிக்கும். நீ தான் அவனை நம்பிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா பாரு, அவனுக்கு ஏமாத்த தான் போறான் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்றாரு. அப்பா, அவெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ப்பா. இதை பாரு, நான் அவனை பத்தி பேசலாம் தயாரா இல்லை. நீ என்ன பண்ண போற? ஆ கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை வேலைக்கு போறியா? அவ்வளோதான். உனக்கு கல்யாணம்னா நானே ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட பையனே கூட இருக்கான். நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. பா, என்னப்பா நீங்கள் இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் என்னால் முடியாது. டயாங்க தவிர வேறு யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. நான் ஒத்துக்க மாட்டேன். அதே மாரி ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நான் செத்துருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு செமக்கு வந்து பலாருன்னு அறையிறாங்க. என்னடி பேச்சுது? என்ன பேச்சுது? எவனோ ஒருத்தனுக்காக சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து எங்களுக்கு இப்படி தான் பண்ணுவியா? அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அடிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், அடிக்காதடி பிள்ளையா, போதும் நிறுத்துங்க. நீங்க செல்லம் கொடுத்து தான் இப்போ இந்த லட்சணத்துல வந்து வளர்ந்துருக்கா. அப்பயே வந்து நாலு போட்டு போட்டு இருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ரொம்ப தான் வாய் வலிக்கு நீளுது அப்படின்ற மாதிரிலாம் உங்க அம்மா திட்டுறாங்க. இதை பாரு நிலா, உனக்கு ரெண்டே ரெண்டு வழிதான். ஒன்று, கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். இல்லை அப்படின்னா உனக்கு நான் வேற பையனை தான் பார்ப்பேன். இல்லை, நீ வேலைக்கு போகணும். நீ வேலைக்கு போனாலுமே அவன் எப்போ வேலைக்கு சம்பாதிக்கிறானோ அப்போதான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவனுக்கு ரொம்ப நாள்லாம் டைம் கொடுக்க மாட்டேன். இந்த ஒரு மாதம் டைம் அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உங்கள் அம்மாவா, பாரு பாரு, கண்டிப்பாக உனக்கு வேற ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணி நான் வைக்க போகிறேன். எப்படியே தெரிஞ்சுக்கிட்டே அவன் நல்லா உன்னை ஏமாத்துவான், நீ இன்னும் நல்லா ஏமாந்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க. உங்களோட ரூமுக்கு போய் போய் பெட்டில் உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. டேங்க்கு தான் வந்து கால் பண்ணுறீங்க. டயாங் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, அதாவது அவரை விட சின்ன வயசு பசங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவரோட ஃபோன் சைலண்டில் இருக்கும்ன்றதுனால நீங்கள் கால் பண்ணுறது அவருக்கு எதுவுமே வந்து அவர் அட்டன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, அதே சமயத்தில் கஷ்டமாகவும் இருக்குது. அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு ஒரு 3 மணிக்கு தான் வந்து டயாங் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாரு. அப்போ தான் அவர் ரூமில் உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. என்னது இது, எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு உடன் பட்டு, பண்ணடி, என்னடி எத்தனை தடவை கால் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? டே, நான் எவ்வளோ தடவை கால் பண்ண தெரியுமா, ஏன்டா நீ எடுக்கவே இல்லை? அது சொல்லு, ஏன் எடுக்கவே இல்லை? ஐயோ, விளையாடிட்டு இருந்தேன்னு சொன்னா காரி காரி துப்புவாளே. அது வந்து நிலா, நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேன் நிலா. ஒரு 2 3 இன்டர்வியூ எனக்கு இருந்துச்சு. ஃபோன் சைலண்ட்ல வச்சதுனால எனக்கு தெரியலடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு. நிஜமாவாட்டி? ஆமாடி பொண்டாட்டி, கன்ஃபார்ம் இந்த தடவை எனக்கு வேலை கிடைச்சிடும், வேணா பாரேன். அந்த வேலை கிடைச்சதுமே அந்த அப்பாயின்மெண்ட் ஆட உங்க அப்பா மூஞ்சில வந்து எரிச்சிட்டு, பார்த்துக்கோயா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் பொண்டாட்டியை நான் கொட்டு போறேன்ட்டு பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி டேங் சொல்றாரு. போட்டி, உனக்கு ரொம்ப தான் குசும்பு. எப்படி பொண்டாட்டி? சரி, என்ன பண்ணிருக்க? என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க? என்ன கலரில் போட்டிருக்க? ஆமாம், உனக்கு இது மட்டும்தான்டா இது. என்னடி பொண்டாட்டி, மாமா ஆசையாக பேசும்போது இப்படி திட்டுறா? இதெல்லாம் இதா இல்லையா? கெத்தா இல்லையா? இதை பாரு, காலையில் தான் செம்ம டோஸ் வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டயான் கிட்ட சொல்கிறீங்க. எது, என்னடி உங்கள் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் ரொம்ப தான் வந்து இதாகுது, என்னை பார்த்தா எப்படி தருதான்? டீ நீ கோவப்படாத டே, அது ஒன்றும் இல்லை மாமா, விடு. என்னடி விடு? என்னை பார்த்தா என்ன உங்கள் அப்பனுக்கு எப்படி தான் தருதான்? ரொம்ப தான் பேசுகிறான். உங்கள் அப்பனை சென்ட்டு பார்க்குறேன், இல்லைன்னா சொட்ட மாண்டேன்னு
அப்படியே மொத்தம் இழுத்து எடுத்துருவேன் பார்த்துக்கோ. ஒன்றும் நீ பிடுங்க வேண்டாம், மூடிட்டு இரு. என்ன ரொம்ப தான் பேசுற நீ? என்னடி பொசுக்குன்னு மாமா இப்படி சொல்லிட்ட? வேற என்ன சொல்றதா? நீ வந்து ஒழுங்கா போற வேலையை பாருட்டே. அப்பதான் என் அப்பா கிட்ட நல்லா வந்து கெத்தா நீ பேச முடியும். ம் அப்பதானே என்ன கல்யாணமா பண்ணிக்க முடியும். அதுக்காக தானே நம்ம 2 பேரும் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதுடி பொண்டாட்டி, புரியுது. நானும் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா? அப்ப கிடைக்காதா? ஏய் அப்படி இல்லடி, கிடைச்சிரும்டி பொண்டாட்டி, நீ கவலைப்படாத சரியா? சரி, உங்க அப்பங்காரன் கிடக்குறான் சொட்ட மண்டையன், அவனை விடு பொண்டாட்டி. சரி, ஃப்யூச்சர்ல நம்மளோட லைஃப்பை பத்தி நம்ம பேசுவோம். எனக்கு 5 குழந்தைங்க வேணும் பொண்டாட்டி. அதுக்கு ரெடியா இருந்துக்கோ சரியா? எது 5யா? டேய், நான் இதை பத்தி ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். 5னா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். என்னடி மாமா ஆசையா உன்கிட்ட கேக்குறான், அப்படிலாம் முடியாதுன்ற? நான் பாவம் இல்லையா? சுத்தமா இல்லை. நீலாம் பாவமே இல்லடா. பண்றது எல்லாத்தையும் அப்படியே வந்து நைஸா பேசி பேசியே சாதிச்சுக்க என்ன. அப்பதானே உன்னை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்படியே மனசுல நினைச்சுக்கிறாரு. என்ன மனசுல ஏதோ வந்து நினைக்கிற போல. ஆச்சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்டாட்டி. உனக்கு தெரியாததா? மாமனோட ஆசை உனக்கு தெரியும்ல. 5 ஒத்துப்படி பொண்டாட்டி அப்படின்னு மாதிரிலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே உங்ககிட்ட ஃப்ளர்ட்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே ஷையாக ஆகுது. அப்படியே கொஞ்சம் டேஸும் வந்து போகுது. லைக் இதே மாதிரி தான் லைக் என்ன இப்போ ஒரு 10 days வந்து போயிருந்திருக்கோம். டயான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. என்னது இது இந்த நேரத்தில் கால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு 11 அந்த டைமுக்கு டயாங் எப்போவுமே அந்த டைமுக்கு வந்து கால் பண்ண மாட்டார். பிகாஸ் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறது அப்படி இப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கா என்னது இது ஒரு மாதம் அப்போ சொன்னார், அதுலேயே 10 நாள் போயிடுச்சு. இன்னும் 20 நாள் தானே இருக்குது. இன்னும் 20 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள தான் அவனுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் நீங்கள் இருக்கீங்க. பட் ஆனால் ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்து டயாங் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. சொல்லுமாமா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? அதுவா பொண்டாட்டி, இன்னைக்கு நான் ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன்டி. நிஜமாவா மாமா? ஆமாண்டி, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமாண்டி பொண்டாட்டி, நிஜமாதான். அதுக்கு நான் ஊரை விட்டு போகிறதா தான் வரும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற மாமா, ஊரை விட்டு போகணுமா? ஆமாண்டி, இந்த கிராமத்தில் வேலை கிடைக்காது. அதனால தான் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிட்டு நான் வந்தேன்னா, எனக்கு தெரிஞ்சு சிட்டிக்கு போகிற மாதிரி தான் ஆண்டி இருக்கும். அப்படியா மாமா? ஆமாண்டி பொண்டாட்டி, கவலைப்படாத சரியா? சரி சரி இரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா அப்படின்ற மாதிரி அவ்வளோ. அப்போ கன்ஃபார்ம் நம்ம டயாங் தான் கல்யாணம் பண்ணி போகிறோன்னா கொஞ்ச நாள் நமக்கும் டயாங் வந்து கண்டிப்பாக அப்பா கிட்ட பேச போகிறான், நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையோட கனவுகளோட நீங்கள் இருக்கீங்க. பட் ஆனால் டயாங் வந்து அவர் எந்த இன்டர்வியூவும் அட்டன் பண்ணலை. எந்த கம்பெனில இருந்தோ அவரை கூப்பிட்டு போகிறதும் கிடையாது. பிகாஸ் அவர் வந்து உங்களை வந்து சமாளிக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் வந்து உங்ககிட்ட போய் சொல்லி இருந்திருப்பாரு. லைக் இப்படியே வந்து ஒரு 2-3 நாள் ஆகுது. அப்போது வந்து லைக் ஒரு 15 days உங்கள் அப்பா கொடுத்ததில் ஒரு 15 days முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 15 days தான் இருக்கு. அது வரைக்கும் உங்கள் அப்பா உங்ககிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இருந்திருப்பாரு. அப்படி ஒரு சண்டே தான் ஜிமின், ஜங்குக், டேங் இவங்க 3 பேருமே ஜாலியாக வந்து ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் அவங்க வந்து 3 பேருமே இருக்காங்க. டே மச்சான், எப்போ தாண்டா நீ வேலைக்கு போகலான்ட்டு இருக்க அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. போகலாம்டா, என்னடா அவசரம், பொறுமையாக போய்க்கலாம். டேய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்டா, அதை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அடிமை மாதிரி அதெல்லாம் செட் ஆகாதடா நமக்கு. இப்படியே நீ பேசிக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் நீ இப்படியே தாண்டா இருக்க போற அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. டேய் பாவண்டா நிலா, நீ சொல்ற பொய்யெல்லாம் அவன் நம்பிக்கிட்டு நீ அவளை வந்து வேலையோட வருவ, கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அவளோட ஆசை கனவுகள் எல்லாம் வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்காடா. அவளுக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டா ஏமாத்திக்கிட்டே இருக்க போற? பாவண்டாவ.
அப்படின்ற மாரி வந்து ஜிமின் சொல்றாரு. "டேய் எல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடு என் வாழ்க்கையில. நீ வந்துட்டு இருக்காத என்ன? சரியா? உன் வேலை என்னமோ அத மட்டும் பார்த்துட்டு போ." வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. "டேய் அவன எதுக்குடா திட்டுற? அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நிலா உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கா. நீ ஒரு வேலையோட வந்துட்ட அப்படின்னா, அவ கூட அவ அவள கல்யாணம் பண்ணிட்டு நீயும் சந்தோஷமா இருக்கலாம்லடா. அவளும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி தானே?" "டேய் ஜங்குக்கு அமைதியா இருந்துரு. எனக்கு இந்த இந்த வேலைக்கு போறது, கல்யாணத்துலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது." "என்னடா சொல்ற? ஏன்டா இப்படி பேசுற? அப்புறம் அந்த நிலா?" அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவள எப்படி சமாளிக்கணுன்ட்டு எனக்கு தெரியும்." "டேய் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான்டா அவள ஏமாத்திக்கிட்டே இருக்க போற? பாவம்டா அவ." அப்படின்ற மாரிலாம் வந்து ஜிமின் சொல்றாரு. "டேய் எனக்கு தான் தெரியுதுன்னு சொல்றேன்ல. நான் பார்த்து வரேன். எனக்கு தெரியும். சும்மா வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்காத ஜிமின். எனக்கு கடுப்பாகுது. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கிளம்பி என்னடா ரொம்ப அட்வைஸ் மழையா பொழியுறீங்க. எனக்கு செம்ம காண்டாகுது." "டேய் ஜங்குக் ஜங்குக் தான். டேய் டேயாங்கு ஏன்டா உன் வீட்லயும் வந்து உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. தண்டத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு வேலைக்கு தான் போயேன்டா. என் கம்பெனிலேயே கூட ஒர்க் இருக்குடா. வந்து பேசாம ஜாயின் பண்றியா? ரெக்கமெண்டேஷனுக்கு நான் குடுக்குறேன். கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும்டா." அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்றாரு. "நீ மூடு. எனக்கு எல்லாம் தெரியும். சரியா? சும்மா வந்து வந்தோமா, ஜாலியா சுத்துனோமா, போனோமான்ட்டு இருங்கடா. அட்வைஸ் மழையா பொழியுறேன்னு சொல்லிட்டு என்ன காண்ட் ஏத்திட்டு இருக்காதுங்க. ஆல்ரெடி சந்தோஷமா வந்து என்னென்ன கடுப்பேத்திட்டு இருக்கீங்க 2 பேரும்." "டேய் நாங்க என்னடா பண்ணோம்? நீ வேலைக்கு போனா நல்லது அப்படின்னு தானடா சொல்றோம். உனக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு புரியுதா இல்லையாடா?" "எல்லாம் எனக்கு தெரியும்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதையும் சொல்லி என்ன காண்ட் ஏத்திட்டு இருக்காதீங்க. முதல்ல நான் கிளம்புறேன்டா." அப்படின்ற மாரி டேயாங் போயிடுறாரு. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்ககிட்ட சொல்லலாமா? வேண்டாமான்ட்டு அவங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு பிரச்சனையாகி ஒரு பிரேக்கப் ஆயிருச்சுன்னா, அது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்போ என்ன தான்டா பண்றது? ஏன்டா இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான்? நிலா ரொம்ப நல்ல பொண்ணுடா. இவன் இப்படி ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டே இருந்தான்னா என்னடா ஆகுறதுக்கு? அதான்டா எனக்கும் தெரில. பாவம்டா நிலா. அவளோட நிலைமைய நினைச்சா பாவமா இருக்கு. அவங்க அப்பங்காரனை பார்த்தேன்டா இன்னைக்கு. அந்த ஆளு என்னாமா புலம்புன்னு புலம்புறான் தெரியுமா? ஒரு அப்பங்காரனை ஏன்டா இப்படி புலம்ப வைக்கிறான் இவன்? எனக்கு என்னப்போ பேசாம என்ன பண்றது? இவனை இப்படி கடத்திக்கிட்டு நம்ம கூட்டு போயிடலாமா? வேலையை எப்படி சேர்த்து விட்டுறலாமாடா? அப்படிலாம் நடக்கும்னு நினைக்கிறியா ஜிமினு? நடக்காது. அவனால திருத்த முடியாது. வா நம்ம போவோம். அப்படின்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நீங்க ரொம்ப வந்து டேங் வருவான்ட்டு அப்படின்னு அவ்வளோ ஆசையா வந்து காத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்க அப்பா சொன்ன அந்த டேட் முடியறதுக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. உங்களுக்குள்ளார ஒரு பயமும் இருக்கு. அதே சமயத்துல இல்ல அப்படின்ற மாரியும் வந்து இருக்கு. அ நீங்க வந்து இப்போ டயாங்கூட எப்பவும் போல நீங்க இப்போ டயாங்கோட ரூம்ல தான் இருக்கீங்க நைட் டைம். ஒரு அப்போ ஒரு 12, 1:00 இருக்கும். நீங்களும் டயாங்கும் தான் பெட்ல படுத்துட்ருக்கீங்க. அண்ட் எப்பவும் போல தான் எதுவும் இல்லாம தான் படுத்துட்ருக்கீங்க. "டேய் டி பொண்டாட்டி சொல்லு. என்ன பத்தலையா? ஒன் மோர் போலாமா?" "அது இல்லடா." "அப்புறம்?" "எப்போதான்டா உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்? இன்னும் 1 வாரம் தான் இருக்குடா மாமா. அதுக்குள்ளார நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வரலன்னா அப்புறம் என்ன ஆகும் மாமா ப்ளீஸ்டா." அப்படின்ற மாரி சொல்றீங்க. "பொண்டாட்டி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் 2 நாள்ல வந்துரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா சென்னைக்கு தான்." "நிஜமாவா?" "நிஜமா தாண்டி பொண்டாட்டி." அப்படின்ற மாரி உங்கள நம்ப வைக்கிற மாரி அவர் அப்படியே பேசுறாரு. நீங்களும் நம்பிடுறீங்க. "கண்டிப்பா வந்துரும்ல." "வந்துரும்டி பொண்டாட்டி. நீ கவலையே படாத சரியா? இப்போ தூங்கு." அப்படின்ற மாரி அவரும் வந்து உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு உங்கள ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாரியான அந்த என்ன சொல்றது? ஒரு பயம். எப் அ நடக்குமா? நடக்காதா? இல்ல நம்மள கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா? அப்படின்ற அந்த ஒரு பயமும் வந்து உங்களுக்கு உள்ளார இருக்கு. அப்படியே வந்து டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. 2 நாள் ஆகியும் வந்து டயாங் அந்த இன்டர்வியூ இது எதுவுமே வரல. நீங்க கால் பண்ணாலும் டயாங் வந்து எடுக்கவே மாட்டேன்றாரு. உங்களுக்கு அந்த பயம் அதிகமாயிட்டே தான் வந்து போகுது. அப்படியே வந்து இன்னும் 4 நாள் தான் வந்து இருக்கு. ஸோ 2 நாள் கழிச்சு டயாங் வந்து அவரோட லைக் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர எடுத்துட்டு வராரு உங்க வீட்டுக்கு தான். வந்து கத்துன்னு கத்துறாரு. "பொண்டாட்டி பொண்டாட்டி எங்கடி இருக்க? என் செல்லாக்குட்டி எங்கடி இருக்க?" அப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்காரு.
நீங்களும் வேக வேகமா கீழ வந்துட்டுருக்கீங்க. டயாங்கோட அப்பா, அம்மா யார்ரா இது சாரி உங்களோட அப்பா, அம்மா என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டயாங் தான். உங்க அப்பா டயாங் தான் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க மாமா அப்படின்ட்டு வேகமா வரீங்க. செல்லக்குட்டி பத்தியாடி மாமாவோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்ட்டு வந்து காட்டுறாரு. நிஜமாவா மாமா? ஆமாண்டி பொண்டாட்டி வேணா பிரிச்சு பாரு அப்படின்றாரு. நீங்களும் வந்து பிரிச்சு பார்க்குறீங்க. அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலை எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா வந்து ஜிமின்னும் ஜங்குக்கும் 2 பேருமே வந்து பேசி 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 அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூ தான் அது. நிஜமாவா மாமா? ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. டேங்க உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு இப்போ ஹாப்பி பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப மாமா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க. போதும் போதும் அப்படின்ற மாதிரி உங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க. அதை கூட உங்க அப்பா கேட்குறாரு. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க கொடுக்குறீங்க. சட்டமண்டை பாத்தியா வேலை கிடைச்சிருச்சு. அவங்க அப்பாவும் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இது உண்மைதானா இல்லை ஃபேக்காக ஏதாவது இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட்டு வந்து கொடுத்துருக்கியா? அப்பா டைம்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருப்பா. நான் உன்கிட்ட பேசலம்மா அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்கிறா. யோ மாமனாரே அந்த மாதிரிலாம் கிடையாது. வேணும்னா சந்தேகமாக இருந்தா சிம்மினுக்கும் ஜக்குக்கும் கேட்டுக்கோ. சிம்மினோட கம்பெனியில் தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைக் ஜிமினுக்கும் வந்து உங்கள் அப்பா கால் பண்ணி கேட்குறாரு. ஆமாம் அங்கிள் அவரும் வந்து என் கம்பெனியில் தான் வந்து வேலை சேர்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் வந்து சரி அப்படின்ற மாதிரி சரி ஒழுங்கா நீ வேலைக்கு போறியா இல்லையான்ட்டு பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. இப்போ ஏன் பொண்டாட்டிய எனக்கு கொடுப்பியா அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறாரு உங்கள் அப்பாவா. முதல்ல போய் வேலைக்கு சம்பாதிச்சு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஏதே சம்பாதிச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேலை கேட்டேன் வந்துருச்சு. வேலை கிடைச்சா மட்டும் போதாது. அதில் ஒழுங்காக போய் சம்பாதிச்சு முன்னேறணும். உன்னால் சொந்தமாக உன்னை பார்த்துக்க முடியும்ன்ட்டு எப்போ நான் நினைக்கிறேனோ அப்போ என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். எதே அது வரைக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்படிடி வாடி அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. உங்கள் அம்மாவா அவங்க வந்து உங்களை அவங்க பின்னாடி நிற்க வச்சுட்டு என்ன உரிமை கொண்டாடுற? என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு பல வருஷம் அந்த மாதிரி பொண்டாட்டின்னு கூப்பிடுற. கல்யாணம் ஆனாலும் சரி ஆளுனாலும் சரி அவள் என்னோட பொண்டாட்டி தான். எப்படிடி வாடி மாமா உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அது வந்து என்ன பொண்டாட்டி மாமன் கூப்பிடுறேன் வரமாட்டியா? வாடி. அவள் வரமாட்டா. நீ கிளம்பு போய் வேலைக்கு போய் ஒரு 2-3 வருஷம் உட்காந்து சம்பாதி அதுக்கப்புறம் கல்யாணம் நானே பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. லைக் வந்து கெத்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக டயாங்கா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்பாடா உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலையே 2-3 வருஷம் இழுத்துறேன்னு சொல்கிறான் சந்தோஷம் அப்படின்ட்டு அவருக்குள்ளுக்குள்ளார. பட் ஆனால் கெத்தை விட்டுறக்கூடாதுல்ல. இதை பாருங்க மாமனாரே நீங்கள் கேட்டீங்க இன்டர்வியூவை வேலைக்கு கிடைச்சிருச்சு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு காட்டிட்டேன். இன்னமும் எதுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் சொல்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு முடியாது. ஏன் பொண்டாட்டி எனக்கு வேணும். இல்லை மாமா அப்பா சொல்கிறதும் சரிதானே. என்னடி உங்கள் அப்பானத்துக்கு வக்காலத்தா? சரி நீ சொல்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டயாங் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. லைக் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்பா பார்த்தீங்கல்ல மாமாக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீ கிடச்சிச்சு மட்டும்தான் அவன் இன்னும் வேலைக்கு போகலல்ல. வேலைக்கு போய் அவன் உட்காந்து ஒரு இடத்துல சம்பாதிக்கட்டும். அதுக்கப்புறம் நானே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக டைமுக்கு வேலை கிடச்சிருச்சு அவன் சம்பாதிக்க போகிறான் நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். டயாங்கும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவர் கிளம்ப வேண்டிய ஒரு அவர் ஒர்க்குக்காக சென்னைக்கு வந்து அவர் போகணும். ஸோ வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து அவர் இருக்கார். ஸோ அவங்களோட அப்பா அம்மாலாம் வந்து இருக்காங்க. டயாங் வந்து உங்ககிட்ட தான் அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் வந்து பேசிட்டு இப்போ உங்ககிட்ட தான் வராரு. மாமா பொண்டாட்டி மாமா உன்னை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன் சரியா? கவலைப்படாத. ஒரு வருஷத்தில் திரும்ப வந்து கண்டிப்பாக உன்னை என் கூட நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஹேண்டெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலங்குது. கண்டிப்பாக மாமா உனக்காக நான் காத்துட்ருப்பேன். சீக்கிரம் வந்துடு. கண்டிப்பாடி ஒரு வருஷம் தான் அதுக்குள்ளார நான் சீக்கிரமாக வந்துடுவேன்
அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணுறாரு. அப்போது அந்த ட்ரெயினோட சவுண்டும் வந்து கிளம்புறதுக்குன்னு முன்னாடி ஒரு சவுண்டு வரும் இல்லையா? ஸோ அந்த சவுண்டும் வந்து வருது. பத்திரமா இரு சரியா? மாமா அங்கே போனதுமே தினமும் உனக்கு கால் பண்ணுறேன் சரியா? சரி மாமா, பத்திரமா இரு, நேரத்துக்கு சாப்பிடு என்ன? சரிடி பொண்டாட்டி. அவர் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் ஜஸ்ட் ஒரு பீக் கொடுத்துட்டு, பாய் டி பொண்டாட்டி, லவ் யூ, லவ் யூ டூடா புருஷா. அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து போகிறாரு. நீங்களும் அவர் போகிறத வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. லைக் வந்து தம்ப்லைனில் இருக்குல்ல, அவர் முன்னாடி நடந்து போகிறாரு, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். லைக் வந்து இது ஒரு 3 நாளாக ஒரு 3 ஆர் 4 பார்ட்ஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ பார்ட் வரும்னு எனக்கே தெரில, பார்க்கலாம். அண்ட் வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாடப்போ ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே என்னோட ஐஷு மூன் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் பாய்டப்போ ப்ளீஸ். சரங்கே.